ओम शांति 15/5/25 பாபா சொல்றார், மீட்டே வச்சு अपना स्वभाव बाप समान ஈஸி बनावो. இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய சுபாவத்தை தந்தைக்கு சமமாக ஈஸியாக்கி கொள்ளுங்கள். தந்தைக்கு சமமாக தன்னுடைய சுபாவத்தை ஈஸியாக்கிக்கோங்க. तुम्हारे में कोई कमंड नहीं होना चाहिए. உங்களுக்குள் எந்த விதமான கர்வமும் இருக்க வேண்டாம். உங்களுக்குள் எந்த விதமான கர்வம், தலைக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்குள் எந்த விதமான கர்வமும் இருக்க வேண்டாம். ज्ञानयुक्त புத்தி हो, அபிமான न हो. ஞானம் நிறைந்த புத்தி இருக்கட்டும், அபிமானம் இருக்க வேண்டாம். ஞானம் நிறைந்த புத்தி இருக்கட்டும், அபிமானம் தற்பெருமை இருக்க வேண்டாம். சுபாவம் பாபாவுக்கு சமமாக ஈஸியாக இருக்கணும். எந்த ஒரு கர்வமும் இருக்க வேண்டாம். ஞானம் நிறைந்த புத்தி இருக்கட்டும், அபிமானம் இருக்க வேண்டாம். கேள்வி, सर्विस करते हुए भी कई बच्चे बेबी से भी बेबी है कैसे? கேள்வி, சேவை செய்து கொண்டிருந்த போதும் சில குழந்தைகள் பேபிக்கும் பேபியாக இருக்கிறார்கள். எப்படி? சேவை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட சில குழந்தைகள் பேபிக்கும் பேபியாக இருக்கிறார்கள். சும்மா அறியாதவர்களா, குழந்தைக்கும் குழந்தையாக இருக்கிறாங்களே. எப்படி அப்படின்றார். சேவா பண்ணுறவங்கன்னா கொஞ்சம் பெரியவங்களாக இருப்பாங்க, விவரம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. பாபா பொதுவாக பேபின்ற வார்த்தையை அந்த விவரம் அறியாதவர்கள் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவார். பேபி புத்தி அப்படிம்பார். இன்றைக்கி பேபிக்கும் பேபியாக இருக்கிறாங்க, குழந்தைக்கும் குழந்தையாக இருக்கிறாங்க. என்ன சின்ன பிள்ளைத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்களே, குழந்தைத்தனமாக இருக்குது. அந்த மாதிரி பாபா சொல்கிறார். எப்படி அப்படின்னு கேட்குறார். கை பச்சே சர்வீஸ் கர்த்தே ரகத்தேகே. சில குழந்தைங்க சேவா செய்துட்டே இருக்கிறாங்க. தூசரோக்கோ ஜான் சுனாத்தே ரகத்தேகே. மற்றவர்களுக்கு ஞானம் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். லேக்கின் பாப்கோ யாதனகி கர்த்தே. ஆனால் பாபாவை நினைவு செய்யலை. சேவா நடக்குது, ஞானம் சொல்கிறோம், ஆனால் பாபாவை நினைக்கலை. ககத்தேகே பாபா யாத் பூல் ஜாத்தேகே. சொல்கிறாங்களாம்மா, பாபா அவங்க நினைவு மறந்து போயிடுது. तो बाबा उन्हें बेबी से भी बेबी कहता. அப்போது அவங்களே பாபா நீங்கள் பேபியிலும் பேபி என்று கூறுகிறார். क्योंकि बच्चे कभी बाप को भूलते नहीं. ஏனெனில் குழந்தைகள் ஒரு பொழுதும் தந்தையை மறப்பதே இல்லை. குழந்தைன்னா மறக்கக்கூடாது. तुम्हें जो बाप प्रिंस प्रिंसेस बनाते हैं उसे तुम भूल क्यों जाते? எந்த தந்தை உங்களை இளவரசன் இளவரசி ஆக்குகின்றாரோ அவரை ஏன் நீங்கள் மறந்து போகிறீர்கள்? அகர் பூலேங்கே தோ வர்ஷா கைசை மிலேகா. ஒருவேளை மறக்கின்றீர்கள் எனில் ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? तुम्हें हाथों से काम करते भी बाप को याद करना है. நீங்கள் கைகளால் காரியம் செய்தாலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். கைகளால் காரியம் செய்தாலும் பாபா, யோகா பண்ணும்போது தான் பாபா நினைக்கிறேன் அப்படி இல்லாமல் கைகளால் காரியம் செய்தாலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. படிப்பினுடைய லட்சியம் குறிக்கோளோ குழந்தைகளுக்கு எதிரே இருக்கிறது. லட்சுமி நாராயணனுடைய சித்திரம் இருக்கிறது, பிரம்மா பாபா சித்திரம் இருக்குது. அப்போது இது நமக்கு லட்சியம் தெளிவாக இருக்குது. நாம் இவங்களை போலத்தான் ஆகணும். மம்மாவுடைய சித்திரம் இருக்குது. அப்போது பாப் சமான் ஆகணும், மம்மா சமான் ஆகணும். அவங்க ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும். சரி, ஹிஸ்ட்ரி தெரியாதவங்களுக்கு லட்சுமி நாராயணனுடைய சித்திரம் வைக்கிறோம். இவங்க தேவி தேவதைகள், இவங்க எவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறாங்க, எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளவு செல்வம். அப்போது நம்ம இப்படிப்பட்ட ஒரு லட்சுமி நாராயணன் ஆகிறதுக்கு தான் இங்கே படிக்க வந்திருக்கிறோம். இந்த சித்திரம் ரொம்ப தெளிவாக இருக்குது. இங்கே ஏன் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த சித்திரங்கள் தெளிவாக இருக்குது. நாம் இவங்களை போல ஆக வேண்டும்.
குழந்தைகள் இதையும் புரிஞ்சிருக்கிறீங்க. பாபா சாதாரண சரீரத்தில், அதுவும் வயோதிக சரீரத்தில் வந்திருக்கிறார். சிவபரமாத்மா சாதாரண சரீரம், அதுவும் ஒரு வயோதிக சரீரத்தில் வந்திருக்கிறார். वहाँ तो बल बूढ़े होते हैं तो भी खुशी रहती है कि हम बच्चा बनेंगे. சத்தியுகத்தில் வயசாகிடுச்சின்னு அது ஒரு கவலையாக இருக்க முடியாது. இங்கே புலம்புவாங்கள்ல, என்ன செய்கிறது வயசாகிட்டே போதில்லை அப்படிம்பாங்க. அது ஒரு பெரிய கஷ்டத்துக்கான விஷயமா ஆக்கிடுறாங்க இவங்க. சரீரமும் அப்படி இருக்குது, சமூகமும் அப்படி தான் இருக்குது, பெருசு தள்ளு அப்படின்ட்டுருவாங்க. வயசாக மதிப்பும் குறைஞ்சிருது, சரீரமும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதனால தான் இந்த வார்த்தையெல்லாம். ஆனால் சத்தியுகத்தில் அப்படி இல்லை அப்படின்றார். சத்தியுகத்தில் சரீரம் வயோதிக நிலை அடைந்தாலும் குஷி இருக்கும். என்ன குஷி இருக்கும்? என்ன குஷி இருக்கும் சத்தியுகத்தில்? ஹம் பச்சா பனேங்கே, நான் குழந்தையாக போகிறேன். பொறுப்பு இவ்வளோ காலம் இவ்வளோ பொறுப்பாக இருந்துட்டு திடீர்னு விளையாட போகணும் அப்படின்னா எல்லா பெரியவங்களுக்குமே இந்த ஆசை இருக்கும். திருப்பியும் அப்படியே ஸ்கூலுக்கு போயிட மாட்டோமா, பைக்கெட்டை தூக்கிட்டு அம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸை கொடுத்தாங்கன்னா அதையும் உள்ளே வச்சுட்டு எவ்வளோ ஒரு கவலை இல்லாத வாழ்க்கை. ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்கும், திரும்பவும் அப்படி ஒரு வாழ்க்கை பாபா நமக்கு கொடுக்குறார், ஞாபகப்படுத்துகிறார். ஆத்ம ஞானம் கொடுத்து, சிருஷ்டி சக்கர ஞானம் கொடுத்து, கவலைப்படாதீங்க, திரும்பவும் அந்த ஒரு குழந்தை பருவம் என்ன பண்ண போகுது, நமக்கு வரப்போகுது. அப்போ சத்தியுகத்தில் அந்த குஷி இருக்கிறது. இதையும் தெரிஞ்சிருக்கிறீங்க. இன்னுக்கோ எக குஷிகே கி ஹம் எக பன்னே வாலேகே. பிரம்மா பாபா அவருக்கு வயசு 93 வயசு ஆகிட்டு இருக்குது. அவரே சொல்கிறார், இவருக்கும் அந்த குஷி இருக்கிற. சிவபாபா சொல்கிறார், இவருக்கும் அந்த குஷி இருக்கிறது. 93 வயசு ஆயிடுச்சே அப்படிங்கிற கவலை இல்லை. அடுத்து என்ன ஆகும்? நான் குழந்தையாக போகிறேன், ஸ்ரீ கிருஷ்ணராக போகிறேன். அப்போது ஐயோ இந்த யஜ்ஞத்தை யார் பார்ப்பாங்க, பிள்ளைங்கள்லாம் இப்படி விவரம் இல்லாமல் இருக்காங்களே, புருஷார்த்தம் பண்ணாமல் இருக்கு, அதெல்லாம் அவருக்கு கவலை இல்லை. சிவபாபா இருக்கிறார், அவரோட யஜ்ஞம், அவருடைய குழந்தைங்க. என்ன நடக்கணுமோ அது கரெக்டாக கல்பத்துக்கு முன்னால் நடந்தது மாதிரியே நடக்க போகுது. அந்த தெளிவு நமக்கு இருக்கா? இருக்கணும். அவரை பார்க்க தோணணும். பாபா நீ எப்படி கவலை இல்லாமல் இருந்து, இவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு மத்தியில் இருந்துட்டு நான் குழந்தையாக போகிறேன்னு இவ்வளோ குஷியாக இருந்தியே, அப்போ நான் உன்னுடைய குழந்தைன்னா நான் உன்னை போல இருக்க வேண்டாமா? இல்லையா? நான் பாபா குழந்தைன்னு எதில் காமிச்சிக்கிறது? பேட்ஜ்லையா, ஒயிட் ட்ரெஸ்லையா? பாபா சொல்ல குஷியில். நான் பாபா குழந்தைன்னு எதில் காமிக்கணும்? குஷி. அவருக்கு அந்த வயசு ஆன போதும், அவ்வளோ பெரிய யஜ்ஞத்தை பொறுப்பாக தலைமை பொறுப்பில் இருந்த போதும் இல்லை, நான் கருவி, நிர்ரகங்கார். அப்போ பாபா சொல்ல இவருக்கும் புத்தியில் இருக்கிறது, நான் இப்படி ஆக போகிறேன். बच्चे जैसी चलन हो जाती है, बच्चों मिसल ஈஸி ரகத்தேகே. பிரம்மா பாபா எப்படி இருக்கிறார்? குழந்தை போல நடத்தை இருக்கிறது, குழந்தை போல ஈஸியாக இருக்கிறார். அவர் விவரம், ஞானம் கிடச்சி 1 வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் இப்போ பைசல் பண்ணிட்டார். ஒரு 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 நிர்வாக ஒரு கமிட்டி உருவாக்கி சிஸ்டர்ஸ் கையில் தன்னுடைய சொத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு, அடுத்த வேலை என்ன சமைக்கணும், என்ன பண்ணணும், அதெல்லாம் சிஸ்டர்ஸ் பார்த்துப்பாங்க. என்ன எங்கே எல்லா விஷயத்தையும் யார் பார்த்துப்பாங்க? எதுவாக. அப்போது பிரம்மா பாபா சின்ன பக்குவம் இல்லாத, விவரம் உலகாய அறிவு இல்லாத குழந்தைங்கள்ட்ட ஈஸியாக என்ன பண்ணிட்டார்? பாபா கொடுத்துட்டு அவர் தன்னை என்ன பண்ணிக்கிட்டார்? ஈஸியாக்கிட்டார். பிரம்மா பாபாவுடைய ஸ்பெஷல் என்ன? தன்னை ஈஸியாக. நான் யார்கிட்ட பொறுப்பை கொடுக்கறது? பாபாட்ட கொடுத்துடலாம். பாபா சொல்கிறார், குழந்தை போல நடத்தை. குழந்தை போலன்னா சின்ன பிள்ளை மாதிரி, தட்டில் வந்தால் சாப்பிட்டுக்கலாம், இது இல்லையே அது இல்லையே அப்படிலாம் கூட பிரம்மா பாபாவுக்கு இல்லை. என்ன கொடுக்குறீங்களோ அது ஓகே. பாபா சொல்கிறார் குழந்தை போல நடத்தை அப்படின்றார். யாருக்கு? பிரம்மா பாபாவுக்கு. எத்தனை வயசில்? 93 வயசில். அப்புறம் பாபா சொல்கிறார் பச்சி மிசல் ஈஸி ரகத்தேக. குழந்தை போல் அவர் ஈஸியாகவும் இருக்கிறார், ரொம்ப ஈஸியாக. அது பாருங்கள், ஒரு செகண்டில் எல்லா பழைய விஷயத்தையும் என்ன பண்ணிவிடும்? அது மறந்துடும். கீழே விழுந்தாலும் தட்டிட்டு திருப்பி எந்திரிச்சிட்டு போயிட்டே இருக்கும். கமண்ட் ஆதி குச்சி நகி. இந்த பிரம்மாட்ட எந்த ஒரு கர்வமுமே இல்லை. இவ்வளோ கோடி ரூபா நான் போட்டிருக்கேனே அப்படின்னு அவருக்கு என்ன இல்லை? இவ்வளோ பேருக்கு நான் தானே ஞானம் கொடுத்தேன் அப்படிலாம் இல்லை. எந்த விதமான கர்வமும் இல்லை. ஞானிக்கு புத்திகே. ஏன் இல்லைன்னா ஞானம் இருக்கிறது, ஞானத்தின் புத்தி இருக்கிறது. இது எதுவுமே நாம கிடையாது, செய்பவர் செய்ய வைப்பவர் பாபா. அஞ்ஞானம்தான் கர்வத்துக்கு கொண்டு வருது, அஞ்ஞானம்தான் துக்கத்துக்கு கொண்டு வருது. இவர்கிட்ட ஞானம் இருக்குது. எல்லாமே ட்ராமா, எல்லாமே ஃபிக்ஸட், எல்லாமே நன்மைக்கு, எல்லாமே பாபா.
எல்லாருக்குமே எல்லாம் ஃபிக்ஸடான விஷயம், அதிர்ஷ்டம், புருஷார்த்தம் எல்லாமே. ஜைசே இன்கி ஹே வஹி தும் பச்சோங் கி ஹோனி சாஹியே. எப்படி இந்த பிரம்மாவுக்கு புத்தி இருக்கிறது, சுபாவம் இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது, அதுபோல குழந்தைகளுக்கும் இருக்க வேண்டும். பாபா நமக்கு கற்றுத்தர வந்திருக்கிறார். நாம் இப்படி ஆகிவிடுவோம். இப்படின்னா இந்த லட்சுமி போல, நாராயணன் போல, கிருஷ்ணன் போல, ராதை போல இந்த நாம் இப்படி ஆகிவிடுவோம். இந்த குஷி இருக்க வேண்டும். அந்தர்மே ஹோனி சாகியே குஷி. இந்த குஷி உள்ளுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்றார் பாபா. இந்த குஷி உள்ளுக்குள்ளே, மேலோட்டமாக இருந்தால் திருடிட்டு போயிடுவாங்க, கானமாக்கிடுவாங்க. உங்கள் குஷியை எங்கே வச்சுக்கோங்க, ரொம்ப ஆழத்தில் வச்சுக்கோங்க. அது இப்போ பிரகாசமாக காமிக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் குஷியை ஓரளவுக்கு எங்கே எப்படியே வச்சுக்கலாம், குப்தமாகவே வச்சுக்கலாம். சிரிச்சிட்டு இருக்க முடியாது சில இடத்துல, சில பேருக்கு முன்னால் அப்படி இருக்க முடியாது. பாபா சொல்கிறார், கொஞ்சம் குப்தமாகவே இருக்கட்டும் உங்களுடைய குஷி அப்படின்றார். பாபா எனக்கு கற்றுத்தர வந்திருக்கிறார், நான் இப்படி ஆகப் போகிறேன். ஆகவே குழந்தைகளுக்கு உள்ளத்தில் இந்த குஷி இருக்க வேண்டும். நான் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு இப்படி ஆகப் போகிறேன். கிருஷ்ணருடைய படத்தை எப்பொழுதும் பாபா முன்னால் வச்சுட்டு நான் இப்படி ஆக போகிறேன், நான் இப்படி ஆக போகிறேன். இதுதான், அதுவும் சரீரத்தை விட்டுட்டு ராஜ யோகம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். छोटे बच्चे अथवा बड़े सब शरीर छोड़ेंगे. சின்ன குழந்தையோ பெரியவங்களோ எல்லாரும் சரீரத்தை விடுவோம். சப்கே லியே படாயி ஏகி ஹி ஹே. எல்லாருக்கும் படிப்பீங்க ஒன்றே ஒன்று தான். இந்த பாயிண்ட் பாபா அவங்களுக்கும் சொன்னார். அப்படி ஏதாவது பாயிண்ட் இருக்குதா? இந்த பாயிண்ட் பாபா அந்த ஆத்மாவுக்கு தான் சொன்னார். எல்லா பாயிண்ட்டும் யாருக்கு? எனக்கு. இந்த பாயிண்ட் எனக்கு. பாபா சொல்கிறார், சப்கே லியே படாயி ஏகி ஹி ஹே. யஹ்பி ககத்தேகே. இவரும் இந்த பிரம்மாவும் சொல்கிறார், நானும் ராஜயோகம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். நான் டீச்சர் அப்படிலாம் அவருக்கு புத்தியில் வந்ததே இல்லை. அது ஒரு மாயா வார்த்தை. பாபா சொல்கிறார், நானும் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் இவரும் புத்தியில் வச்சிருக்கிறார். அப்போ பாபா சொல்கிறார், ஃபிர் ஹம் ஜாக்கர் பிரின்ஸ் பண்ணீங்க. நான் படிக்கிறேன், படிச்சுட்டு பிறகு இளவரசன் ஆகுவேன். நீங்களும் கூறுகிறீர்கள் நாங்கள் இளவரசன் இளவரசி ஆகுவோம். நீங்கள் படித்து கொண்டிருப்பதே இளவரசன் இளவரசி ஆகுவதற்காக. அந்துமதி சோகதி ஆகிவிடும். கடைசி செகண்டும் இப்போ நான் இளவரசன் இளவரசி இது புத்தியில் இருந்தால் தான் அந்த லாஸ்ட் செகண்ட் ஆத்ம சரீரம் விடும்போதும் புத்தியில் என்ன இருக்கும்? நான் இளவரசன். ஏன்னா ராஜான்னா கூட கொஞ்சம் வெயிட் இருக்கும், கிரீட வெயிட் இருக்கும், பொறுப்பு இருக்கும். இளவரசனுக்கு அந்த வெயிட்டு கூட இருக்காது. ராணினா கூட அது ஒரு வெயிட் இருக்கும். இளவரசின்னா வெயிட்டே இருக்காது. பாபா சொல்கிறார், நீங்கள் இதை உரு போட்டாதான் லாஸ்ட்டு செகண்டு சரீரம் விடும்போது என்ன தாட்டு வரும்? நான் இளவரசி, நான் இளவரசன் ஆகப் போகிறேன். அதுதான் குஷியோட சரீரத்தை விட வைக்கும். பிறகு உங்களுக்கு அடுத்த பிறவி எப்படி கிடைக்கும்? மகிழ்ச்சியான ஜென்மமாக இருக்கும். புத்தியுமே இந்த நிச்சயம் இருக்கிறது. நான் பெக்கரிலிருந்து பிரின்ஸ் ஆகக்கூடியவன். பிரின்ஸ் ஆகணும்னா முதல்ல என்ன ஆகிடணும்? இளவரசன் ஆகணும்னா என்ன ஆகணும்? பெக்கர் ஆகணும். பாபா இது எதுவுமே என்னோடது இல்லை, இது எல்லாமே உன்னோடது. எனக்கு அது இருக்குது இது இருக்குது. நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ பிச்சைக்காரனாக இருப்பீங்க. எனக்கு எதுவுமே இல்லைன்னு நீங்கள் ஆக நீங்கள் அவ்வளவு இளவரசன் ஆகிடுவீங்க. இளவரசன் ஆகிறதுக்கு முதல் கண்டிஷன் என்னது? பிரின்ஸ் ஆகிறதுக்கு முதல் கண்டிஷன் என்னது? பெக்கர். பெக்கர்னால் அடுத்தவங்கள்ட்ட கையை நீட்டணும்னு சொல்லலை. எதுவுமே இல்லை, பாக்கெட் காலி. ஆனால் உள்ளம் எப்படி இருக்குது? குஷி இல்லையா? பாக்கெட் காலி ஆனால் உள்ளம் எப்படி இருக்குது? ஏன்னா கவனிச்சிக்கிறதுக்கு பாபா இருக்கார்ல. இதுக்கு முன்னால் பையன் நிறச்சி வச்சுருந்தோம். ஆனாலும் யாரோ பறிச்சுட்டு போயிடுவாங்களோன்ற கவலை இருந்துச்சு, பயம் இருந்துச்சு. இது யாருக்கு போகும், என்ன பாபா சொல்கிறார், பெக்கரிலிருந்து பிரின்ஸ். தியாகம் இல்லாமல் பாக்கியம் இல்லவே இல்லை. எதுவுமே என்னோடது இல்லை பாபா, இது உன்னோடது. நம்மளோட வாங்கிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வந்தாங்களே இல்லையா? நீங்கள் ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க ரொம்ப பிடிச்சமானவங்கன்னா நீங்கள் வாசலுக்குள்ளே வரும்போதே உங்கள் கையில் இருக்கிற பெரிய வெயிட்டான பேக்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? வாங்கிடுவாங்க. அன்பினுடைய அடையாளம் அதுதான். பார்த்ததுமே வெயிட்டை என்ன பண்ணிக்கிறது? பாபா நம்மளை பார்த்ததும் முதல் வேலையை என்ன பண்ணிட்டுறார்? இந்த மனசு, உடம்பு, பொருள், சொந்தம், பந்தம் எல்லாத்தையும் ஏண்ட கொடுத்துரு. இதோட நீ 2500 வருஷமாக தூக்கி அலைஞ்சி கஷ்டப்பட்டுட்டேன். ஃபஸ்ட்டு பாபா எல்லா பேக்கேஜும் வாங்கிட்டு நீ புள்ளி அப்படின்ட்டார். புள்ளின்னா என்ன அர்த்தம்? உனக்கு எந்த வெயிட்டுமே கிடையாது. அப்போது பாபா சொல்கிறாங்க,
நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, பெக்கரிலிருந்து நாம் பிரின்ஸ் ஆகுகிறோம் என்பது புத்தியில் இருக்கிறது. ஏக பெக்கர் துனியாகி கதம் போனீகே. இன்றைக்கு உலகம் என்ன பண்ணி, உலகம் ஒரு விதத்தில் பெக்கராக இருக்குது, அது அடுத்தவங்கள்ட்ட கையேந்திர பெக்கர். நாம் எப்படிப்பட்ட பெக்கர்னா சுமை இல்லாத பெக்கர், எந்த போஜ் சுமையும் வெயிட்டும் இல்லாத பெக்கராக இருக்கிறோம். ஆனால் உலகத்தில் எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் எனக்கு ஏதாவது கிடைக்காதா, பேர் கிடைக்காதா, புகழ் கிடைக்காதா, மரியாதை கிடைக்காதா, எதையோ ஒன்று என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பாச. இந்த பெக்கர் உலகமே அழிந்து போக போகிறது. யாரை பார்த்தாலும் எதையாவது எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பாபா சார் இது பெக்கர் வேர்ல்டு அப்படின்றார். இது சீச்சி உலகம், எல்லாரும் எதையோ எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. பெக்கருக்கு மத்தியில் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த வாழ்க்கை, அப்படி ஃபீல் பண்ணணும். இது சீச்சி உலகம், இது பெக்கர் உலகம், இது அழிஞ்சு போக போகுது. குழந்தைகளாகி உங்களுக்கு குஷி இருக்கணும். நான் அப்படிப்பட்ட உலகத்துக்கு போகிறேன், அங்கே ஆசை என்றால் என்னவென்றே தெரியாது. சத்தியுகத்தில் எப்படி இருக்க போகிறோம், ஆசைன்னா என்ன அப்படின்னு கூட தெரியாது. அவ்வளோ குஷி, அவ்வளோ கொண்டாட்டம். பாபா குழந்தைகளையும் தனக்கு சமம் ஆக்குகிறார். தந்தை வந்திருக்கிறது, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், நான் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறேன், நீங்களும் அப்படி ஆகிடுங்க ஆக்குகிறார். சிவபாபா கூறுகிறார், நானும் இளவரசன் இளவரசி ஆகுவது இல்லை. இந்த பாபா கூறுகிறார், பிரம்மா பாபா சொல்கிறார், நான் இளவரசன் ஆக வேண்டும். அவர் ஏன் ஆகணும்னு சொல்கிறாரு, அவருக்கு ஆசையோ? பாபா சொல்கிறார், அவர் ஆகிறாருன்னா நம்ம பின்னாலேயே போகிறோம், நாமளும் என்ன ஆயிடுவோம். நமக்கு அந்த ஆசையை கொடுக்குறார். அதனால் அவருக்கு அந்த குஷி காண்பிக்கிறார். நான் இளவரசன் ஆக போகிறேன், நான் கிருஷ்ணர் ஆக போகிறேன். அவர் சொல்ல நமக்கு என்னவாயிடும், ஒரு அப்பா லஞ்சம் வாங்குறாருன்னா பையனுக்கும் லஞ்சம் வாங்கணும்னு தோண ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கிறது. அப்பாவை பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா ஒழுக்கமாக இருக்கிறது, நாமளும் ஒழுக்கமாக இருக்கோம். என்னுடைய தந்தை யார், எப்பொழுதும் நான் இளவரசன் ஆக போகிறேன் என்ற குஷியில் இருக்கிறோம். 93 வயசுலேயும் அவருக்கு புத்தியில் குஷி இருக்குது. நான் இப்படி ஆக போகிறேன், நான் கிருஷ்ணர் ஆக போகிறேன், அவருக்கு அந்த குஷி இருக்குது. பாபா குழந்தைகளை தனக்கு சமம் ஆக்குகிறார். நாம் படித்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஆகுவதற்காக. இது ராஜ யோகம் இல்லையா, ராஜா ஆகிறதுக்கான யோகம் இல்லையா, படிப்பு இல்லையா? குழந்தைகளும் கூறுகிறீர்கள் நாங்கள் இளவரசன் இளவரசி ஆகவும். பாபா கூறுகிறார், முற்றிலும் சரியானது. உங்கள் வாயில் குலோப்ஜாம், நான் இளவரசனாக போகிறேன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பாபா நம்ம வாயில் என்ன கொடுக்குறார், குலோப்ஜாம் கொடுக்குறார். இந்த வாய்க்கு சக்கரை தான் போடணும்னு சொல்லுவோம் இல்லையே நம்ம பக்கத்தில். ஏதாவது நல்ல மெசேஜ் யாராவது சொல்லிட்டாங்கன்னா இந்த வாய்க்கு சக்கரை தான் போடணும். பாபா சொல்கிறார், நீங்கள் பாபாட்ட சொல்லுங்கள், பாபா நான் இளவரசனாக போகிறேன். உடனே பாபா சொல்ல உங்கள் வாய்க்கு குலோப்ஜாமுன் தான். ஏக இம்திகானுபி, இங்கே நாம் படிக்கிறோம், பரீட்சை எழுதுகிறோம். இந்த படிப்பு பரீட்சையே இளவரசன் இளவரசி ஆகுவதற்குத்தான். ஞானமும் மிக எளிது. தந்தையை நினைவு செய்ய வேண்டும், எதிர்கால ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும். இந்த நினைவில் தான் உழைப்பு உள்ளது. ஞானம் ரொம்ப சிம்பிள், ஆத்மா பரமாத்மா ட்ராமா ரொம்ப சிம்பிள், யாருக்குனாலும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நினைக்கணும், அதை சொல்கிறது புரிஞ்சுக்கிறதெல்லாம் ஈஸி, அதை நினைக்கணும். தந்தையை, ஆஸ்தியை, எதிர்கால ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும். இந்த நினைவில் தான் உழைப்பு உள்ளது. இந்த நினைவில் இருந்தீர்கள் என்றால் பிறகு அந்துமதி சோகதி ஆகிவிடும். இங்கே எப்போதும் பாபாவை நினைக்கிறீங்க, ஆஸ்தியை நினைக்கிறீங்க, அப்பா ஆஸ்தி அப்பா ஆஸ்தி, இதே நினச்சிட்டே இருக்கிறீங்கன்னா குஷியாக இருப்பீங்க. அப்புறம் கடைசி நொடி கூட எப்படித்தான் இருப்பீங்க, குஷியாக இருப்பீங்க. அப்புறம் அடுத்த பிறவியும் எப்படித்தான் இருக்க போது, குஷியாக இருப்பீங்க. இப்போ குஷியாக இருந்தால் லாஸ்ட்டில் குஷியாக இருக்கலாம், லாஸ்ட்டில் குஷியாக இருந்தால் அடுத்தது ஃபஸ்ட்லேயும் குஷியாக இருக்கலாம். சந்நியாசிகள் எடுத்துக்காட்டு கூறுகிறார்கள். சிலர் சொல்கிறாங்களாமா, நான் எரும மாடு அப்படின்னு ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுப்போமே. அவர் உண்மையிலேயே என்ன நினச்சிக்கிறாரு, நான் ஒரு எரும மாடு அப்படின்னு என்ன பண்ணாருங்க. கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சின்ன சந்துக்குள்ளே நுழையிறதுக்கு அவரால் எனக்கு கொம்பு தட்டும் அப்படின்னு சொல்லுவாராம். நான் எரும மாடுன்னு ஒருத்தர் நினைக்க அவர் புத்தியில் என்ன வந்துடுச்சு, எனக்கு பெருசாக என்ன இருக்குது, கொம்பு இருக்குது, வெளியில் வான்னு என்னால் வர முடியாது, இந்த வாசல் கதவை என்ன கொம்புலாம் இல்லை. அவர் நினச்சிக்கிறார். நம்ம பக்கத்தில் கூட சொல்லுவோம் இல்லையா, உனக்கு என்ன பெருசாக கொம்பு முளைச்சிருக்காம போகும் இல்லையா. உலகத்தில் எதை நினைக்கிறாங்களோ அதுவாகவே என்ன பண்ணிடுறாங்க, ஆகிடுறாங்க. உலகத்தை பொறுத்தளவில் நான் எருமை நினச்சி சில பேர் எருமையாகவே ஆயிடுறாங்க. வகை சப்பு ஃபால்த்து பாத்துக்கு அது எல்லாமே நம்ம சில பேர் ஸ்கூல்லேயே டீச்சர்ஸ்லாம் சில நேரத்தில் பசங்க கொஞ்சம் மந்தமாக இருந்தால் எப்படி தான் சொல்லி திட்டுவாங்க. அப்படி சொல்லி திட்டினா அப்புறம் பசங்க எப்படி தான் இருப்பாங்க,
பாபாவுக்கும் தெரியும் நாமளும் கொஞ்சம் அசம்பந்தம் தான் தெரியும். ஆனால் தேவதைன்னு சொல்லி நம்மளை என்ன வாக்கிட்டு இருக்கிறாரு? தேவதை, நீ சுறுசுறுப்பு, நீ சக்திசாலி, நீ பவித்திரம் சொல்லி தூய்மையாக்கிடுற. உலகம் அப்படி இல்லை. நம்மகிட்ட ஒரு சின்ன குறை இருந்தால் அதை நோண்டி அந்த குறையை என்னவாக்கிடுச்சு? பெருசாக்கி விட்டுடுச்சு. நமக்கே தோணிடுச்சு, ஓஹோ நம்ம அப்படித்தான் போல் இருக்குது அப்படின்னு. பாபா சொல்கிறார், இல்லை நீ தேவதை. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி ஆயிடுறீங்க. உலகம் தன்னை எருமைன்னு நினச்சிக்குது, தன்னை குற்றவாளி, பாவி, பலகீனமானவன் இப்படின்னு 4 பேர் சொல்ல தானே நம்பிக்கிறான். ஆமாம் நான் குற்றவாளி, பலகீனமானவன், பாவி. அப்புறம் அப்படியே போயிடுறான். பாபா தான் இல்லை நீ தேவதை, அது எல்லாம் பொய்யான விஷயம். இங்கேயோ ஆன்மீகத்திற்கான விஷயம். பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், ஞானம் ரொம்ப எளிது, ஆனால் நினைவில் உழைப்பு உள்ளது. ஞானம் ரொம்ப எளிமை. வந்தாச்சு வாணி கட்டாச்சு, அது பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு ஃபுல் டே இருக்குது. இந்த ஃபுல் டே பாபாவை நினைக்க போகிறோமா இல்லையா? இது ஈஸியாக கஷ்டமா? ஈஸின்னா ஈஸி, கஷ்டம்னா கஷ்டம். உழைப்புக்கான விஷயம். உழைச்சாதான் அது ஈஸியாக மாறும். பாபா சொல்கிறார், நினைவு என்பது உழைப்புக்கான விஷயம். இது நாம் புரிஞ்சுக்கணும். பாபா கூறுகிறார், சிலர் சொல்கிறாங்களாமா எங்களுக்கு நினைவு செய்ய முடியவில்லை என்று. அப்பொழுது பாபா கூறுகிறார், குறிப்பாக நீங்கள் பேபியாக இருக்கிறீர்கள், விவரம் இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள். தோ பச்சோங்கே உல்கனே ஆத்தேகே ஹம் பேபிகே. உடனே குழந்தைங்களுக்கு புகார் எழுது, என்ன பாபா என்னைய பார்த்து பேபின்னு சொல்லிட்டேன், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஓரமாக உட்காருன்னு சொன்னால் நம்மளை பார்த்து நமக்கு எப்படி இருக்கும்? உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு, எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதா அப்படின்ற மாதிரி வரும் இல்லையா? அப்போ சில நேரத்தில் குழந்தைங்க பாபாட்ட புகார் அளிக்கிறாங்க, பாபா எனக்கு எல்லாம் தெரியும், என்னைய போய் ஏன் பேபின்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்களாமா. பாபா ககத்தேகே ஹாம் பேபி ஹோ. பாபா சொல்கிறாரா, ஆமாம் நீ பேபி தான் அப்படின்றாராம். யாரை பார்த்து? நம்ம யோகா கம்மியாக இருக்குதுங்கிற பட்சத்தில் பாபா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு? என்னை நினச்சா எல்லா ஆஸ்தியும் கிடச்சிரும், இது இந்த விவரம் கூட தெரியலையே. அப்போ விவரம் இல்லாததுனால பாபா நம்மளை என்ன சொல்கிறார்? பாபாவை நினச்சா எவ்வளோ குஷியாக இருக்கலாம், ஆனால் நம்ம வருத்தமாக இருக்கிறோம்ல. அப்போ நம்மலாம் யாராக தான் இருக்க முடியும்? கோபம் வருது இல்லை, பயம் வருது இல்லை. அப்போ நம்ம இவ்வளோ ஞானம் கிடச்சாச்சு, இவ்வளோ பெரிய பாபா கிடச்சாச்சு, இவ்வளோ பெரிய ஆஸ்தி கிடச்சாச்சு, திரும்பவும் கவலையாக இருக்கிறோன்னா பாபா சொல்கிறார், பேபி ஹோ, ஆமாம் நீ பேபி தான் அப்படின்ற. என்னைய பார்த்து பேபின்னு சொல்கிறேன்னு நாம் பாபாட்ட கேட்டால் பாபா கொஞ்சம் கூட வருத்தப்படாமல், தும் பேபி ஹோ, பல் ஞானத்தோ பகுத் அச்சாக, உங்கள்கிட்ட ஞானமெல்லாம் நிறைய இருக்கிறது, ரொம்ப நல்லாவே இருக்கிறது, கண்காட்சிகளில் சேவையெல்லாம் மிக நல்லா செய்கிறீங்க, இரவு பகலாக சேவையில் ஈடுபடுறீங்க, இருந்த போதும் பேபி ககு தேத்தாகும். இங்கே ராப்பகலாக சேவா பண்ணால் கூட பாபா நம்மளை பார்த்து என்ன சொல்லிடுறாராமா? நீ பேபி அப்படின்றாராமா. பாபா கூறுகிறார், யகு பிராக்கெட்டில் பிரம்மா, பி பேபி ஹே. நீங்கள் மட்டுமா? இந்த பிரம்மா கூட யாரு தான்? பேபி தான். யார் சொல்கிறா? சிவபாபா கூறுகிறார், யக பாபா ககுத்தேகே तुम हमारे से भी बड़े हो, इनके ऊपर तो बहुत मामले है जिनके माते मामला. இந்த பாபா சொல்கிறார், நீங்கள் என்னையை விட பெரியவங்க. இந்த பிரம்மாவுக்கு தலையில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, பொறுப்புகள். விஷயம்னா இந்த இடத்துல என்னது? நிறைய, எத்தனை கேஸு, கோர்ட்டு, எவ்வளவு வழக்கு, எவ்வளவு பேப்பரில் அவதூறு, எவ்வளோ சமூகத்தில் கெட்ட பேர். இது இங்கே என்ன நடக்குதுன்னு சில குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது. யஜ்ஞத்தில் பெக்கரி பாட்டுன்னு நாம் சொல்கிறோம், ஆனால் அங்கே இருந்த மிக முக்கியமாக இருந்த 5-6 பேரை தவிர அங்கே பெக்கரி பாட்டுன்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி என்னமோ பாபா கீரை வச்சுருக்கிறார், இன்றைக்கி என்னமோ பழம் பாபா கொடுத்துருக்கிறார், அவ்வளோதான். கிச்சனில் ஒன்றும் இல்லை, அதனால தான் இங்கே கீரை வந்திருக்குது, பழம் வந்திருக்குது அப்படிங்கிறது அங்கே யாருக்கும் தெரியாது. பேபி, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார் நடக்குதுங்கிறது கூட அங்கே யாருக்குமே தெரியாது. பாபா அவ்வளோ சேஃப்டியாக வளர்த்துருக்கிறார். அப்போ அவங்க செல்லமாக வளர்ந்துட்டுருக்குறாங்க, அன்பாக வளர்ந்துட்டுருக்குறாங்க. பாபா அவ்வளோ பொத்தி இருக்கிறார். ஆனால் இந்த பிரம்மாவுக்கு புத்தியில் எவ்வளோ பொறுப்பு இருக்குது. அப்போ பாபா சொல்ற, இவருக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. சப்பி கேலாத் ரகுத்தே, இந்த பிரம்மாவுக்கு எல்லா சிந்தனைகளும் இருக்கிறது. கித்தனே சமாச்சார் பாபாக்கே பாஸ் ஆத்தேகே, எவ்வளவு செய்திகள் பாபாவிடம் வருகிறது.
इसलिए फिर सुबह को बैठ याद करने की कोशिश करते हैं. அதனால தான் பாபா அதிகாலையில் எழுந்து நினைவில் அமர்வதற்கு முயற்சி செய்கிறார். ஃபுல் டே பார்த்தீங்கன்னா யாராவது வராங்க, எதையாவது பேசிகிட்டே இருக்கிறாங்க, எதையாவது ரிப்போர்ட்டு, எதையாவது கவலை, ஏதாவது பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் பிரம்மா பாபா என்ன பண்ணுறாரு, அதிகாலையில் எழுந்து, ஒரு அக்கப்போரும் கிடையாது இல்லை காலங்காத்தால், அதிகாலையில் எழுந்து நினைவு செய்வதற்கு முயற்சி செய்கிறார். ஆஸ்தி என்பது அடையத்தான் வேண்டும் பாபாட்ட இருந்து. அப்படி எனில் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். எல்லா குழந்தைகளுக்கும் தினசரி புரிய வைக்கின்றேன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நினைவு யாத்திரையில் மிக பலகீனமாக இருக்கிறீர்கள். எல்லா குழந்தைக்கும் டெய்லி பாபா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நினைவு யாத்திரையில் மிக பலகீனமாக இருக்கிறீர்கள். ஞானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொருவரும் தன் உள்ளத்தில் கேளுங்கள், நான் பாபாவின் நினைவில் எவ்வளவு நேரம் இருக்கிறேன். சரி, பகல் பொழுதில் நீங்கள் ரொம்ப பிஸியாகவே இருக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. பாபா சொல்கிறார், யூம் தோ காம் கர்த்தே பி யாதுமே ரக சக்தே ஹோ. வேலை இருந்தால் இருந்துட்டு போட்டோம், வேலை செஞ்சுக்கிட்டே உங்களால் என்ன பண்ண முடியும், பாபாவை நினைவு செய்ய முடியும் தானே. பழமொழி கூட இருக்கிறது, கைகள் வேலை செய்தாலும் உள்ளம் நினைவில் இருக்கட்டும் என்ற பழமொழி கூட இருக்கிறது. கை இங்கே இருந்தாலும் புத்தி அங்கே இருக்கலாமே, இருக்க முடியும் தானே. எப்படி பக்தி மார்க்கத்தில் மறந்துடுறீங்களோ, புத்தி அங்கே இங்கே தொழில் குடும்பம் என்று புத்தி அலை பாய்ந்ததோ, இல்லை சிலருக்கு அத்வா கோய் ஸ்திரீகா பற்றி விலாயத்துமே ஹோகா. பாவசர ஒரு பெண்ணுக்கு அவருடைய கணவர் ஃபாரினில் இருக்கிறார் அப்படின்னா, உன்கி புத்தி வகான் சலி ஜாயேகி, அவங்க புத்தி எங்கே போயிடும், ஃபாரினுக்கே போயிடும். ஜிஸ்மே ஜாஸ்தி கனெக்ஷனுக்கு, யாரிடத்துல அதிக கனெக்ஷன் இருக்குதோ அவங்க பக்கம் புத்தி போயிடும். அப்போது நீங்கள் தாராளமாக சேவா நல்லாவே செய்யுங்க. இருந்தாலும் கூட பாபா கூறுகிறார் பேபி புத்தி என்று கூறுகிறார். நிறைய குழந்தைங்க எழுதுகிறாங்க, நாங்கள் பாபாவின் நினைவை மறந்து விடுகிறோம் என்று. அரே பாபாவோ பாபா கோ தோ பேபி பி நகி பூல்தே. உலகத்தில் அப்பாக்களை பேபி கூட என்ன பண்ணுறது இல்லை, மறக்கிறது இல்லை. அதனால் நமக்கு பாபா என்ன பெயர் வைக்கிறார், உலகத்தில் எந்த பேபியும் எந்த அப்பாவையும் என்ன பண்ணுறது இல்லை, மறக்கிறது இல்லை. ஆனால் நாம் பேபியாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் மறந்துடுறோம். அதனால பாபா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாராமா, பேபி சேபி பேபி ஹோ, நீங்கள் பேபியிலும் பேபியாக இருக்கிறீங்க. பாபா இன்னைக்கு ரொம்ப குஷியான மூடில் இருக்கிறார். நல்ல மூடில் இருந்தால் தானே இந்த மாதிரிலாம் சொல்ல முடியும். பாபா சொல்ல, நீங்கள் திரும்பி நம்ம புகார் அளித்தாலும் அவர் அந்த வார்த்தையை என்ன பண்ண மாட்டேங்கிறார், விட மாட்டேங்கிறார். ஜிஸ் பாப்பசே, எந்த தந்தையிடம் இருந்து நீங்கள் இளவரச பதவியை பெற இருக்கிறீர்களோ அந்த தந்தையை, அவரே உங்களுக்கு தந்தையாக ஆசிரியராக குருவாக இருக்கிறார், அந்த தந்தையை நீங்கள் மறந்து போகிறீர்கள். எந்த குழந்தைங்க தன்னை பற்றிய முழு கணக்கை தந்தைக்கு அனுப்புகிறார்களோ பாபா அவர்களுக்குத்தான் தன்னுடைய டைரக்ஷன் தருகிறார். சில பேர் டைரக்ஷனை கொடுக்க மாட்டாங்க. நம்ம பேச்சை கேட்பாங்கன்னா என்ன பண்ணலாம், டைரக்ஷன் கொடுக்கலாம். பாபாட்ட யார் தன்னுடைய முழு கணக்கை அனுப்புகிறார்களோ அவர்களுக்கு பாபா டைரக்ஷன், குழந்தை இதை நீ பண்ணு, இதை செய். நீங்கள் உங்களை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப், பாபா இதை செய்யட்டுமா, இதை செய்யட்டு, உட்காரட்டுமா, எந்திரிக்கட்டுமா, போட்டுமா, வரட்டுமா கேட்டுக்கிட்டே இருங்க. பாபாவும் கரெக்டாக என்ன பண்ணிகிட்டே இருப்பார், டைரக்ஷன் கொடு. உங்களுடைய ஃபுல் கணக்கு, இன்றைக்கி ஃபுல் டே யாரை பார்த்தேன், என்ன நினச்சேன், எப்படி இருந்துச்சு ஸ்திதி, எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருங்க. பாபா டைரக்ஷன் கொடுப்பார். குழந்தைகள் இதை கூற வேண்டும், நான் தந்தையை எப்படி நினைவு செய்கிறேன், எப்பொழுது நினைவு செய்கிறேன். இதை சொன்னால் எப்படி நினைவு செய்கிறேன், எப்போ நினைவு செய்கிறேன். சும்மா பாபா நினச்சேன் இதெல்லாம் பத்தாதுன்றார். எப்படி நினச்சிங்க, எந்த சம்பந்தத்தில் நினச்சிங்க, எந்த ஸ்திதியை அனுபவம் பண்ணீங்க, எந்த குணத்தை அடைஞ்சிங்க, அப்புறம் எப்போ, காலையிலையா, மத்தியானமா, எவ்வளோ நேரம், எத்தனை செகண்டு, எப்பொழுது எப்படி நினைவு செய்கிறேன் என்று நீங்கள் கூறும் பொழுது பிறகு பாபா உங்களுக்கு டைரக்ஷன் தருகிறார். பாபா புரிந்து கொள்வார், இவர்கள் इनकी यह सर्विस है, इस अनुसार उनको कितनी फुर्सत रख सकती है. யார் யாருக்கு என்னென்ன சேவா, அந்த சேவையின் அனுசாரம் இவங்க எவ்வளவு நேரம் தந்தையில்
தந்தையின் நினைவில் இருக்க முடியும். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களா இருக்கிறாங்கன்னா பாபா சொல்றார், ஃபுர்சத் பகுத் ரகத்தியே, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது. காம் தோடா ஹல்கா ஹுவா, உங்களுக்கு வேலை கொஞ்சம் லகுவாக இருக்கும். தந்தையை நினைவு செய்துட்டே இருங்க. சொந்த பிஸ்னஸ்னால் ரொம்ப புத்தியை கொடுக்கணும். சொந்த பிஸ்னஸ்னால் ரொம்ப புத்தியை கொடுக்கணும். பாபா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் பார்க்குறீங்களா, உங்கள் புத்தி கொஞ்சம் லேசாக தான் இருக்கும், உங்களுக்கு நேரம் நிறைய கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் பாபாவை நினைக்கலாம். கும்தே ஃபிர்தேவி, நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க வாரீங்க அப்படின்னாலும் கூட, ஊர் சுற்றுறீங்கன்னாலும் கூட பாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா நேரமும் தருகிறார். சரி, நீங்கள் பகலில் ஃபுல்லாக பிஸியாகவே இருந்துட்டீங்களா, இரவு 9 மணிக்கு நீங்கள் தூங்க போங்க, பிறகு 2 மணி 3 மணிக்கு எந்திரிச்சு நினைவு செய்யுங்க அப்படின்றார். எத்தனை மணிக்கு தூங்க போகணும்? எத்தனை மணிக்கு தூங்க போகணுமாமா? 9 மணிக்கு தூங்க போயிட்டு அப்புறம் எத்தனை மணிக்கு எந்திரிங்கன்றார் பாபா. நம்ம 2 மணிக்கு எந்திரிக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக எத்தனை மணிக்கு தூங்கணும்? 9 மணிக்கு தூங்கணும்ப்பா. நீங்கள் 9 மணிக்கு தூங்க போயிடுங்க. எதுக்காகவே தூங்க போயிடணும் 9 மணிக்கு? காலையில் நான் 2 மணிக்கு எந்திரிக்கணும். நமக்கு ஒரு பொறுப்பு இருந்தால் தானே நம்ம தூங்கணும்னு தோணும். பாபா சொல்கிறார், அந்த அதிகாலை நேரம் காமாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனாலே பாபா சொல்கிறார், நீங்கள் 9 மணிக்கு தூங்க போயிடுங்க, 2 மணி 3 மணிக்கு எந்திரிச்சிடுங்க, இங்கே வந்து உட்கார்ந்துருங்க. ஆனால் யஹ்பி பைட்னேக்கு ஆதத் பாபா நகி டால்தே, வாங்க உட்காருங்க, யோகா பண்ணுங்க. ஆனால் இங்கே வந்தால் தான் எனக்கு யோகான்னு ஆயிடக்கூடாது. வாங்க உட்காருங்க, யோகா பண்ணுங்க, இங்கே வந்தால் எனக்கு யோகா நல்லா இருக்குது, அது ராங் அப்படின்றார். அப்படி நீங்கள் பழகிடாதீங்க. ஊர் சுற்றினாலும் உங்களுக்கு புத்தியில் என்ன பண்ணணும்? பாபா நினைவு. கைகளால் வேலை செய்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு இங்கே வரலாம், யோகா பண்ணலாம், ஆனால் இங்கே வந்தால் தான் எனக்கு நினைவு என்ற பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் அப்படின்றார் பாபா. நினைவு என்பது நடமாடிக்கொண்டே உங்களால் செய்ய முடியும். இங்கேயோ குழந்தைகளுக்கு நிறைய நேரம் இருக்கிறது. முன்பு நீங்கள் ஏகாந்தத்தில் மலைகளில் சென்று அமர்ந்து இருந்தீர்கள் 14 வருஷம். அதுக்கப்புறம் உதுபன் வந்த பிறகும் கூட ஆரம்ப காலகட்டங்களில் பாபா சொல்கிறார், உங்களுக்கு ஏகாந்தம் கிடைச்சிது, மலைகளில் உட்கார்ந்து நினைவு பண்ணீங்க. தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டும், இல்லை என்றால் பாவ கர்மம் எப்படி அழியும்? தந்தையை நினைவு செய்ய முடியவில்லை என்றால் அவர்கள் பேபியிலும் பேபியாக இருக்கிறார்கள் என்றுதான் பொருள் அல்லவா? எல்லாவற்றிற்கும் ஆதாரம் நினைவில் தான் உள்ளது. நீங்கள் பெரிய ஆளா சின்ன ஆளாங்கிறது எதை வச்சு தான் முடிவு? பெரிய ஆளா சின்ன ஆளாங்கிறது எதை வச்சு தான் முடிவு? நினைவு வச்சு தான். எல்லாத்துக்கும் ஆதாரம் எது வேணும்னாலும் சரி, உங்களுக்கு என்ன இருக்கணும்? நினைவு இருக்கணும். அது இல்லை இது இல்லை அப்படி இப்படி எந்த ரிப்போர்ட்டுக்கும் பின்னால் நினைவு சரியாக இல்லைன்னு பாபா சிம்பிளாக கையெழுத்து போட்டு கொடுத்துருவார். நீங்கள் எத்தனை முறை போனாலும் ரிஜெக்ட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். நினைவு எவ்வளோ நேரம் வரும்? எல்லாவற்றிற்கும் ஆதாரம் நினைவு. பதீத்த பாவனன் தந்தையை நினைவு செய்வதற்கான உழைப்பு இருக்கிறது. ஞானம் மிகுந்த எளிமையான விஷயம். இதையும் புரிஞ்சிருக்கிறீங்க. இங்கே வந்து யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் கல்பத்திற்கு முன்பும் வந்திருப்பார்கள். இப்போ யார் இங்கே வந்திருக்கிறாங்களோ அவங்க தான் கல்பத்துக்கு முன்னாலேயே வந்திருப்பாங்க. குழந்தைகளுக்கு டைரக்ஷன் கிடைத்து கொண்டே இருக்கிறது. நான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் எப்படி ஆகுவது என்ற உழைப்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும். தந்தையின் நினைவை தவிர வேறு எந்த உபாயமும் இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு, தந்தையின் நினைவு. அபாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ஒரு உபாயம் என்னது? தந்தையின் நினைவு. தந்தையை பாபாக்கோ பதா சக்தே ஹோ, பாபாட்ட நீங்கள் சொல்ல முடியும், பாபா ஹமாரா யஹ் தந்தா ஹோனே கே காரன் அத்வா யஹ் காரிய ஹோனே கே காரன் ஹம் யாத் நஹி கர் சக்தா ஹூம். பாபா, நான் இந்த தொழில் பண்ணுறதுனால, இந்த காரியம் செய்கிறதுனால என்னால் நினைவு செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லணும். யோகா வரலேன்னு பாபாட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பாபா அதுக்கான ரெமடி கொடுப்பார். யோகா பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு யோகா பண்ணுறேன்னு பொய்யாவும் சார்ட்டை எழுதிட்டு இருந்தோம்னா நமக்கு ரெமடியே கிடைக்காது. எனக்கு யோகா வரலை பாபா அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பேர் என்னதுதான்? அதுக்கு பேர் என்னதுதான்? யோகா தான். ஏன்னா புத்தி யார்கிட்ட போயிடுச்சு? இப்போ பாபாட்ட போயிடுச்சு. எனக்கு யோகா வரலேன்னு யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க? பாபாட்ட சொன்னால் அதுக்கு பேர் என்னது? யோகா. நைஸாக பாபா புத்தி இழுத்துருவார். இங்கே பாபாட்ட பேசவே இல்லை தன்னை பற்றி.
பாபா இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால, இந்த தொழில் செய்கிறதுனால உன்னை என்னால் நினைக்க முடியல. இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் புரிஞ்சு சொல்லுங்கள், இதயத்திலேருந்து சொல்லுங்கள். பாபா உங்களுக்கு டைரக்ஷன் கொடுப்பார், அறிவுரை கொடுப்பார். பாபா ஃபட்ஸே ராய் தேங்கே, ஐசேனேகே ஐசே கரோ. உடனடியாக பாபா சொல்கிறார், குழந்தை நீ இதை செய், இதை செய்யாத, இந்த பிஸ்னஸ் பண்ணாதேன்றவார், இந்த தொழில் செய்யாத, இந்த வேலை செய்யாத, இல்லை இதை செய்யி, இப்படி செய்யி, இப்படி ஆக்கிட்டு செய்யி. அப்போது உங்களுக்கு என்ன சங்கடம் இருக்கிறதோ அதை பாபாட்ட சொல்லிட்டிங்கன்னா பாபா டைரக்ஷன் கொடுப்பார், இப்படி செய், இப்படி செய்யாதீர்கள் என்று. எல்லாவற்றிற்கும் ஆதாரம் நினைவில் தான் உள்ளது. உங்களுடைய எல்லாவற்றிற்கும் ஆதாரம் நினைவில் உள்ளது. நல்ல நல்ல குழந்தைங்க ஞானம் ரொம்ப நல்லா கொடுக்குறாங்க, யாரையும் குஷியாக்கிடுறாங்க. ஆனால் யோகா இல்லை. நல்ல நல்ல குழந்தைங்க நல்ல ஞானம் கொடுக்குறாங்க, மற்றவங்களை குஷிப்படுத்திடுறாங்க, ஆனால் யோகா இல்லை. தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதை புரிந்திருந்த போதும் மறந்து விடுகிறார்கள். இதில் தான் உழைப்பு உள்ளது. சுபாவம் ஆகிவிட்டால் பாபா சொல்கிறார், நீங்கள் ஏரோப்ளேனில் இருக்கலாம், இல்லை ட்ரெயினில் இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் உங்களுடைய நினைவினுடைய போதையில் இருப்பீங்க, மகிழ்ச்சியில் இருப்பீங்க. பழக்கமாகணும். எங்கே உட்காந்தாலும் எனக்கு யோகா, எங்கே எந்திரிச்சாலும் எனக்கு யோகா, எதை பார்த்தாலும் எனக்கு யோகா. நமக்கு என்னவாகணும்? காரைக்கால் அம்மையாரை பற்றி சொல்லுவாங்க. காரைக்கால் அம்மையாரை கைலாய மலைக்கு போகிறாங்க. கைலாய மலைக்கு போகும்போது அவங்க பார்க்குறாங்க, எல்லா கல்லுமே சிவலிங்கமாக தெரியுது. எல்லா கல்லுமே என்னவா தெரியுது? ஐயோ, இந்த லிங்கத்துக்கு மேலே கால் எப்படி வைக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த அம்மா தலைகீழ நடந்து போனதா கதை. நீங்கள் எப்படி அரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். பாபா சொல்கிறார், நீங்கள் கொஞ்சம் புத்தியை டியூன் பண்ணிட்டீங்கன்னா எதை பார்த்தாலும் பாபாவாக தான் தெரியும். இல்லை எதை பார்த்தாலும் அது பாபாவை நினைவுபடுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த ஞானத்துக்கு வந்த புதுசிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம், அந்த டிராஃபிக் சிக்னலை பார்த்தா கூட நமக்கு யார் ஞாபகம் வரும்? நம்ம முன்னால் ஒரு கார் போகுது, பிரேக் போடுறாங்க, ரெட் லைட் எரியுது, ரெட்டுன்னு எங்கே பார்த்தாலுமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடும்? பாபா சொல்கிறார், அது ஒரு சின்ன ஒரு சாதனம் தான். அப்புறம் அதிலேருந்தும் பாபா என்ன சொல்கிறார்? விடுபட சொல்கிறார். நீங்கள் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா வேலை செய்துக்கிட்டும் யாரை நினைக்க முடியும்? பாபாவை நினைவு செய்ய முடியும். நீங்கள் சொல்லுங்கள், பாபா நான் உங்கள் நினைவில் இந்த ட்ராவலை முடிக்கணும். ட்ரெயினில் 4 மணி நேரம் ட்ராவல் இருக்குது, இந்த 4 மணி நேரமும் நான் உன்னையை மட்டும்தான் நினைக்கணும் சொல்லிவிட்டு ட்ரெயினில் உட்காருங்க. எனக்கு அதை விட ஒரு பெரிய வேலை ஒன்றும் கிடையாது. ஃப்ளைட்டில் போகிறோமா, பாபாட்ட சொல்லுங்கள், பாபா இந்த ட்ராவல் டைம் என்னவாக இருக்கட்டும், தபஸ்யா நேரமாக இருக்கட்டும், சரி நான் 1.5 மணி நேரம் கிச்சனில் இருக்க போகிறேன், இந்த 1.5 மணி நேரம் கிச்சன் டைம் எனக்கு எந்த நேரமாக இருக்கட்டும்? தபஸ்யா நேரமாக இருக்கட்டும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாபாட்ட சொல்லிட்டு போங்க, இந்த வேலை எனக்கு கொடுத்துருக்கல, இந்த வேலையில் உன்னையை தவிர நான் வேறு எதையும் நினைக்க மாட்டேன். நீங்கள் அதை பழக்கமாக்குங்கன்ற. ஒரு வேலையை தொட்டிங்கன்னா பாபாவை நினைக்கணும், அப்படி உள்ளுக்குள்ள குஷி இருக்கணும். நான் பாபாவிடமிருந்து எதிர்காலத்தினுடைய இளவரச பதவி அடையப் போகின்றேன் என்னில் எவ்வளவு நினைவு செய்யணும்? அதிகாலை எழுந்து பாபாவை அப்படி நினைவு செய்து அமருங்கள். फिर तक जाते हो अच्छा याद में लेट जाओ. எவ்வளோ நேரம் உட்காந்து யோகா பண்ணேன் பாபா அப்படின்னு கேட்டால், சரி பரவாயில்ல, கொஞ்சம் கையை காலை நீட்டிட்டு கூட நான் நினைவு பண்ணுங்க. பாபா யுக்தி சொல்கிறார். உட்காந்து உங்களுக்கு யோகா பண்ணுறது டயர்ட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் தலையை என்ன பண்ணிக்கோங்க, சாச்சிக்கோங்க, காலை நீட்டிக்கோங்க. பாபாவே யுக்தி சொல்கிறார். இதெல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் யோகா பண்ணுறவங்களுக்கு சொல்கிறார். நம்ம பண்ணுறதே 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் காலை நீட்டிக்கிட்டுமா கை நீட்டிக்கிட்டுமா என்ன பண்ணக்கூடாது. பாபா ரொம்ப நேரம் உட்காந்து யோகா பண்ணுறீங்களா, பரவாயில்ல, கொஞ்சம் சாஞ்சிக்கோங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க, யுக்தி சொல்கிறார். சரி இல்லையா, லேசாக ஒரு சின்ன வாக்கிங் போங்க, நடமாடிட்டு கூட என்ன பண்ணுங்க, சல்தே பிர்த்தே யாத் நகி கர் சக்தே ஹோ तो பாபா ககேங்கே அச்சா ராத்துக்கோ நேஸ்டைமே பைட்டோ. சரி உங்களால் நடமாடிக்கொண்டே பாபா நினைக்க முடியலையா, அப்போ இரவு நேரத்தில் நீங்கள் நிஷ்டையில் அமருங்க. तो कुछ तुम्हारा जमा हो जाए, அப்போ கொஞ்சமாவது உங்களுக்கு சேமிப்பாகும். ஆனால் यह ஜபர்தஸ்தி ஏக் ஜகக் பைட்னா அடயோக் ஹோ ஜாத்தாக. ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு கட்டாயப்படுத்தி யோகா பண்ணால் அதுக்கு பேர் அடயோகம் ஆகிடும்.
உங்களுடையது சகஜ மார்க்கம். உங்களுடையது நான் கையை காலை மடக்கி வச்சுட்டு தான் யோகா பண்ணேன்னு அதுக்கு பேர் அடயோகம் அப்படின்றார். இது அடயோகம் இல்லை. ஒத்த காலில் நின்றுட்டு யோகா பண்ணுவேன், தலைகீழ நின்றுட்டு யோகா பண்ணுவேன்னு அதுக்கு பேர் என்னது? அடயோகம். அது மட்டும் இல்லை, கையை காலை மடக்கி வச்சுக்கிட்டு யோகா பண்ணாலும் அதுக்கு பேர் அடயோகம் தான்றார். முள்ளு மேலே நின்றுட்டு தவம் பண்ணுறது, ஒத்த காலில் நிற்கிறதுலாம் இல்லை. நீங்கள் இப்படியே காலை மடக்கிட்டு இப்படியே உட்காந்துக்கு சரி 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஓகே. நீங்கள் அதையும் தாண்டி இப்படியே உட்காந்திங்கன்னா பாபா நமக்கு பேர் என்ன வச்சுருவாராமா? நீ ராஜயோகி இல்லை, நீ அடயோகி. அப்புறம் ராஜயோகினா யாரு? ரொட்டி காத்தே ஹுயே பி பாபாக்கு யாद करो. ராஜயோகினா யாரு? ரொட்டி சாப்பிட்டுட்டு இருந்தாலும் பாபா நினைக்கணும். அப்பனா தான் நீங்கள் யாரு? ராஜ யோகி. இங்கே நமக்கு ஏன் போக கொடுக்குறோம்? இங்கே எதுக்கு பாபா வீட்டில் போக கொடுக்குறோம்? இது பக்தி மார்க்கம் இல்லையா? கோயிலில் தானே சுண்டல் பொங்கல் எல்லாம் கொடுப்பாங்க. இங்கேயும் எதுக்கு பொங்கல் சுண்டல்? ஒரு ஞானம் மட்டும் போதாது. இங்கே வர்றது எதுக்காக? ஞானம் யோகா தானே. பிறகு எதுக்கு இந்த போகலாம்? இங்கே உட்காந்து பாபா நினைவில் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே போக எதுக்காக? கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, கொஞ்சம் வேகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. எப்படி இருந்தாலும் சரி, அதை யார் நினைவில் சாப்பிட்டு காமிக்கணும்? பாபா நினைவித்த. அப்போ பாபா நம்ம கையில் பிளேட்டையும் கொடுத்து அதில் போக்கையும் கொடுத்து ஒரு நாள் அப்படியும் கொடுத்து ஒரு நாள் இப்படியும் கொடுத்து என்னை நினைச்சிட்டு சாப்பிட்டு காம்பி அப்படின்னு பாபா என்ன சொல்கிறாரு? சவால் கொடுக்குறார். கையில் போக வருதுன்னா என்ன வருதுன்னு அர்த்தம்? சாப்பிட்றதுக்கு இல்லை, அது சவால். நீங்கள் ஒரு 7 வாய் 8 வாய் சாப்பிட போகிறீங்களா? ஒரு 3 நிமிஷம் சாப்பிட போகிறீங்களா? அந்த 3 நிமிஷம் உங்களால் பாபாவை நினைக்க முடியுதுன்னா சாப்பிடுங்க. இல்லைன்னா போ பிளேட்டை எங்கே வச்சிடணும்? தரையில் வச்சுருங்க. பெஸ்ட்டு. பாபாவை நினைக்காம உங்களால் சாப்பிட முடியக்கூடாது. உங்கள் திங்கிங் எங்கேயோ போகுதுன்னா கையை உதறிடணும். இந்த ப்ராக்டிஸ் இங்கே பண்ணலாமா? வீட்லேயே போய் பண்ண போகிறோம்? பாபா சொல்ற இங்கே போகு கொடுக்குறது அதுக்கு தான். சாப்பிடும்போது பாபாவை நினச்சி பழகணும். அப்புறம் வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிடும்? பழக்கம் வந்துடும். உட்காந்தா இங்கே ஏன் சேவை கொடுக்கப்படுது? சேவை செய்யும்போது பாபாவை என்ன பண்ணணும்? நினைக்கணும். எதுக்கு கர்மனா சேவா? கர்மனா சேவா எதுக்கு கொடுக்கப்படுது? பாபா வீட்டில் கர்மனா சேவா பண்ணாதவங்க வீட்டிலலாம் யோகாவே பண்ண முடியாது. பாபா வீட்டில் கட்டாயப்படுத்தியாவது கர்மனா சேவை கேட்கணும். எனக்கு ஏதாவது சேவை கொடுங்க, கூட்டட்டுமா, துடைக்கட்டுமா, பாத்திரம் தேய்க்கட்டுமா, ஏதோ ஒன்று. இங்கே வந்து சேவா பண்ணாதான் வீட்டில் நம்மால் கர்ம யோகா. இங்கே நீங்கள் சேவையே பண்ணலை, கிளாஸுக்கு வரீங்க, யோகா பண்ணுறீங்க, போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலலாம் கர்ம யோகா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அங்கே சீக்கியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான். ஆனால் போட்டி இருக்கும் வாசலில் இருக்கிற செருப்பை தொடச்சி வைக்கிறதுக்கு. பாபா நம்மளை இங்கே யாரும் செருப்பெல்லாம் தொடச்சி வைங்கலாம் என்ன பண்ணலை, சொல்லலை. அவங்களுக்கு பாடம் புகட்டப்பட்டிருக்குது, எளிமையான காரியம் செய்ய அது புண்ணியம் அப்படின்னு, அகங்காரம் குறையும் அப்படின்னு. நமக்கு என்ன சொல்கிறார்? கர்மனா சேவா செய்யுங்க. புத்தி யார்கிட்ட போக ஆரம்பிச்சிடும்? பாபாட்ட போக ஆரம்பிச்சிடும். ஃபுல் டே வேலை தானே செஞ்சிட்ருக்குறோம். இங்கே சேவா செஞ்சு பழகிட்டோம்னா நம்ம செய்கிற வேலை எல்லாமே என்னவாயிடும்? அப்போது நம்ம கேட்கணும். யாராவது சேவா கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, நீங்களாவே சேவை எடுத்துக்கலாம். அந்த பக்கம் குப்பையாக இருக்குது, இந்த பக்கம் தூசியாக இருக்குது, அதை க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஒரு 10 நிமிஷம் சேவா பண்ணிட்டு போகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு கூட என்ன பண்ணலாம்? சேவா பண்ணலாம். பண்ணணுன்றார் பாபா. பண்ணலைன்னா நம்ம வெறும் அடயோகின்றார். வாரேன், வாணி கேட்பேன், யோகா பண்ணுவேன், போவேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னதுன்றார் பாபா. இதுக்கு பேர் ராஜயோகம் இல்லை, இதுக்கு பேர் என்ன யோகம்? அடயோகம். சேவா எடுத்துக்கோங்க, சேவா செய்யுங்க. ஞானம் சொல்லுவேன், அதுவும் அடயோகம் தான். ஞானம் சொல்கிறது யோகா பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. வேலை செய்யணும், செய்யும்போது யாரை நினைக்கணும்? பாபாவை நினைக்கணும். சாப்பிடணும், ஏன்னா சாப்பிடும்போது பாபாவை நினைக்கிறது ரொம்ப சவால். அதனால தான் இங்கே உட்கார வச்சு சாப்பாடை கொடுத்துரும். இந்த சவாலை நீங்கள் இங்கேயே எடுத்து முடிச்சிடுங்க. பாபா சொல்கிறாங்க, இப்போது நாம் உலகத்துக்கு எஜமானன் ஆகணும்னா நீங்கள் காரியம் செய்துக்கிட்டே சேவா பண்ணணும், நினைவு செய்யணும். இது சகஜ மார்க்கம். ரொட்டி சாப்பிட்டா கூட பாபாவை நினைவு செய்யணும். நாம் பாபா மூலமாக உலகத்துக்கு எஜமானன் ஆகிட்டு இருக்கிறோம். தனக்குத்தானே உரையாடுங்கள். நான் இந்த படிப்பின் மூலம் இந்த லக்ஷ்மி நாராயணன் தேவி தேவதை ஆகி கொண்டிருக்கிறேன். படிப்பில் முழு கவனம் கொடுக்கணும். உங்களுடைய சப்ஜெக்ட் ரொம்ப கம்மி தான். பாபா எவ்வளவு கம்மியாக புரிய வைக்கிறார். உலகத்தில் வந்து ஐஏஎஸ் படிக்கிறாங்க, ஐபிஎஸ் படிக்கிறாங்க, எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கிறாங்க. எத்தனை புக்கு, எத்தனை வால்யூம்.
பாபா சார் இங்கே நான் ரொம்ப கம்மியான சப்ஜெக்ட் ரொம்ப கம்மியாக புரிய வைக்கிறேன், பாத் ந சம்ஜோ தோ பாபா சே பூச்சோ. சரி, இந்த கம்மியான விஷயங்களில் கூட உங்களுக்கு ஏதாவது புரியலையா, பாபாட்ட என்ன பண்ணுங்க கேளுங்க. பாபா நீ சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல, வாணி புரியலன்னாவது கேட்கணும். பாபா இன்றைக்கி என்னென்னலாமோ நீ சொல்லிட்டேன், எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொன்னால் உங்களுக்கு புரியப்பார். இங்கே கிளாஸ் முடிச்சுட்டு போகிறோம், பாபா ரூமில் போகிறோம்ல, பாபாட்ட பேசணும். பாபா என்ன புரிஞ்சிருக்குது, என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், இல்லை புரியலன்னா புரியல பாபான்னு என்ன பண்ணிடணும் சொல்லிடணும். அங்கே டியூஷன் எடுப்பார். இது கிளாஸ்னா அங்கே அது என்னது டியூஷன். அங்கே ஸ்பெஷலாக உட்காந்து கேளுங்க. பாபாட்ட புரியலைன்னா கேளுங்க. தன்னைத்தானே ஆத்மானு புரிஞ்சுக்கணும். இந்த சரீரமும் 5 தத்துவத்தால் ஆனது. நானும் मैं शरीर हूँ ऐसा कहना गोया अपने को भूत समझना के. தன்னை உடல் என்று நினைக்கிறோம் என்றால் அர்த்தம் தன்னை பூதம் என்று நினைக்கிறோம் என்று பொருளாகும். இந்த உலகமே அசுர உலகமாக இருக்கிறது. காரணம் தேக உணர்வு, நான் உடம்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது தெய்வீக உலகம். இங்கே எல்லோருமே தேக அபிமானிகளாக இருக்கிறார்கள். தன்னை யாருமே ஆத்மா என புரிந்து கொள்ளவில்லை. ராங் மற்றும் ரைட் என்று இருக்கிறது இல்லையா? தன்னை ஆத்மா அழிவற்றவர் என்று புரிந்து கொள்வது ரைட். தன்னை அழியக்கூடிய சரீரம் என்று நினைத்து கொள்வது ராங். தேகத்தினுடைய பெரும் அகங்காரம் இருக்கிறது. இப்பொழுது பாபா கூறுகிறார், தேகத்தை மறந்து விடுங்கள், ஆத்ம அபிமானி ஆகுங்கள். இதில் தான் உழைப்பு உள்ளது. 84 ஜென்மம் எடுக்கிறீர்கள். இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். தும்கோஹி ஈஸி லக்தாகே, உங்களுக்குத்தான் ஈஸியாக இருக்கிறது. நீங்கள் தான் 84 ஜென்மம் எடுக்கிறீங்க. சூரிய வம்சத்து தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க 84 ஜென்மம் எடுக்கிறாங்க. எல்லாம் திருத்தி எழுத வேண்டும். நம்ம பட விளக்கங்கள்லாம் நம்ம செய்கிறோம்னா கரெக்ட் பண்ணுங்கன்றார் பாபா. பச்சே, குழந்தைங்க படித்து கொண்டே இருக்கிறீர்கள். கரெக்ஷன் ஹோத்தி ரகத்தீகே, உங்களுக்கு கரெக்ஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கிறது. இதை இப்படி செய்யலாம், இதை இப்படி செய்யலாம், பாபா திருத்தி கொடுத்துட்டே இருக்கிறார். அந்த படிப்பினில் கூட வரிசை கிரமம் இருக்கிறது. குறைவாக படிப்பவர்களுக்கு குறைவான சம்பளம் கிடைக்கும். இப்பொழுது குழந்தைங்களாகி நீங்கள் பாபாட்ட வந்திருக்கிறது உண்மையிலும் உண்மையான நரனிலிருந்து நாராயணன் ஆகக்கூடிய கதை கேட்பதற்காக. இந்த உலகம் மரண உலகம், இது முடிந்து போக வேண்டும். நாம் அமர உலகம் செல்ல வேண்டும். இப்பொழுது குழந்தைங்களாகிய உங்களுக்கு இந்த கவலை இருக்க வேண்டும். நான் எப்படி தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகுவது, பதித்தத்திலிருந்து பாவனம் ஆகுவது. பதித்த பாவனன் தந்தை எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே ஒரு சுலபமான வழிமுறை கூறுகிறார். இதை மட்டும் கூறுகிறார், தந்தையை நினைவு செய்யுங்கள், சார்ட்டு வையுங்கள், அப்பொழுது நீங்கள் ரொம்ப குஷியாக இருப்பீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஞானம் இருக்கிறது. உலகமும் கோரமான கார் இருளில் இருக்கிறது. நீங்கள் இப்போ வெளிச்சத்தில் இருக்கிறீங்க. 3 கண்ணை பெற்றவராக 3 காலத்தை அறிந்த திரிகால தரிசியாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். பகுத் ஐசேபி, நிறைய அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட இருக்கிறாங்க. பாபா சொல்றார், ககுத்தேகே ஞானத்தோ ஜகான் தகா மில்தா ரகத்தாக, ஞானம் என்பது எங்கெங்கு போனாலும் கிடைத்து கொண்டிருக்கிறது என்று. எக கோயி நயி பாத் நகி, இது ஒன்றும் புது விஷயமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்களாமா சில பேர். அரே எக ஜான் கோயி கோ மில்தாகி நகி, அரே இந்த ஞானம் யாருக்குமே எங்கேயுமே கிடைக்கிறதில்லை. அகர் வகா ஜான் மில்தா பி ஹே फिर भी करते तो कुछ नहीं हो, அங்கே உங்களுக்கு ஒருவேளை ஞானம் கிடைச்சா கூட ஒன்றுமே செய்யலையே. மகாபாரதம் படித்தோம், ராமாயணம் படித்தோம், கீதை படித்தோம், எல்லாம் படித்தோம், எல்லாம் அதில் ஞானம்லாம் இருந்துச்சு, ஆத்மா பரமாத்மாலாம். ஆனால் நம்ம என்ன செஞ்சோம், தேவதை ஆனோமா என்ன? அங்கே அப்படி ஒன்றும் ஆகிடலையே அப்படின்றார் பாபா. நரனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கு எந்த முயற்சியாவது செய்தீர்களா? ராமாயணம் கேட்டோம்னா நாம் ராமரா ஆயிருக்கணும் இல்லையா? இதை கேட்டோன்னே நம்ம கிருஷ்ணனா ஆகியிருக்கணும். அப்படி ஆகிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிங்களா? கேட்டீங்க, நல்லா இருந்துச்சுன்னு வந்துட்டீங்க, குச்சிபி நகி. அங்கே முயற்சியே செய்யலை. தந்தை குழந்தைகளுக்கு கூறுகிறார், அதிகாலை நேரம் மிகச்சிறந்தது, ரொம்ப மஜா ஏற்படுகிறது, சாந்தமாக இருக்கிறது, வாயுமண்டலம் நன்றாக இருக்கிறது. எல்லாவற்றை விட மோசமான வாயுமண்டலம் 10 மணியிலிருந்து 12 மணி வரை இரவில் இருக்கிறது. மோசமான நேரமும் சொல்லிட்டார், நல்ல நேரமும் பாபா குறித்து கொடுத்துட்டார், மோசமான நேரத்தையும் பாபா குறித்து கொடுக்கிறார். ஆகவே இரவில் சீக்கிரத்திலும் சீக்கிரமாக தூங்கிவிடுங்கள். பிறகு 2 மணி 3 மணிக்கு எழுந்து விடுங்கள். ஆறாமாக ரிலாக்ஸாக உட்காருங்க. பாபாட்ட பேசுங்க. யோகான்னு சீரியஸ் ஆக்கிடாதீங்க. பாபா
ஈஸியாக பேச ஆரம்பிங்க, ரிலாக்ஸாக பேச ஆரம்பிங்க. உலகத்தினுடைய ஹிஸ்ட்ரி ஜாகிரபியை நினைவு பண்ணுங்க. சிவபாபா கூறுகிறார், என்னிடத்தில் ஞானம் இருக்கிறது அல்லவா, படைப்பாளர் படைப்பை பற்றிய ஞானம். நான் உங்களுக்கு டீச்சராகி கற்றுத்தருகிறேன். நீங்கள் ஆத்மா தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள். பாரதத்தினுடைய பழமையான யோகா புகழ் பெற்றது. யோகா இப்பொழுது யாரோடு இருக்க வேண்டும்? இதையும் எழுத வேண்டும். ஆத்மாவினுடைய தொடர்பு பரமாத்மாவோடு சேர்ந்து இருக்க வேண்டும், அதாவது நினைவு இருக்க வேண்டும். குழந்தைங்களாகி நீங்கள் இப்போ புரிஞ்சிருக்கிறீங்க, நாம் ஆல் ரவுண்டர், முழு 84 ஜென்மம் எடுக்கிறோம். இங்கே பிராமண குலத்தைச் சேர்ந்தவர்கள் தான் வருவார்கள். நாம் பிராமணர்கள், இப்பொழுது நாம் தேவதை ஆகக்கூடியவர்கள். சரஸ்வதியும் கூட குழந்தை அல்லவா? பூடாபி ஹூம் பகூத் குஷி ஹோத்தீகே. பிரம்மா பாபா சொல்றார், நான் வயோதிக சரீரத்தில் இருந்தாலும் மிகுந்த குஷியாக இருக்கிறேன். என்ன குஷி? நான் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு பிறகு நான் இளவரசனாக ராஜாவினுடைய வீட்டில் ஜென்மம் எடுப்பேன். அதற்காக படித்து கொண்டிருக்கிறேன். பிறகு கோல்டன் ஸ்பூன் இன் மவுத், என்னுடைய வாயில் தங்க ஸ்பூன் இருக்கும். இந்த குஷி பிரம்மாவுக்கு இருக்கிறது. நீங்கள் அனைவரும் கூட இந்த லட்சியம் குறிக்கோளில் இருக்கிறீர்கள். எனில் ஏன் குஷி இருப்பது இல்லை? பாபா கேட்குற, நான் இவ்வளோ குஷியாக இருக்கேன்ல, நீங்கள் ஏன் குஷியாக இல்லை அப்படின்னு பாபா கேட்குறார். மனிதர்கள் எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறான். மனுஷிய பல் கியாபி போல்தே ரகே. மனிதர்கள் எதையாவது பேசிட்டு இருக்கட்டும், எதையாவது பேசட்டும்ன்றார் பாபா. துமாரி குஷி கியோ கும் ஹோ ஜானி சாகியே. உங்கள் குஷி ஏன் காணாமல் போகணும்? அவங்க என்னமோ சொல்கிறாங்க, சொல்லிட்டு போட்டும். சொல்லுவாங்க இல்லையா, சொல்கிறவங்க சொன்னால் கேட்குறவங்களுக்கு. பாபா சொல்கிறார், அவங்க எதையாவது சொல்லிட்டு போட்டும், உங்கள் குஷி ஏன் தொலைந்து போக வேண்டும்? தந்தையின் நினைவே செய்யவில்லை என்றால் பிறகு நரனிலிருந்த நாராயணன் எப்படி ஆகுவீர்கள்? உயர்ந்தவர் ஆக வேண்டும் இல்லையா? அப்படிப்பட்ட புருஷார்த்தம் செய்து காண்பியுங்கள். ஏன் குழம்பி போகிறீர்கள்? ஏன் உள்ளத்தில் ஓட்டை விழ வேண்டும்? பாபா சொல்கிறாங்க, எல்லாருமே ராஜா ஆக போகிறது கிடையாது. இந்த சிந்தனை வந்தாலும் ஃபெயிலாகி விடுவார்கள். சில பேர் என்ன நினைக்கிறாங்களாமா, எல்லாரும் ராஜா, பிரம்மா ஆகுவார், தாதி ஆகுவாங்க, எல்லாரும் ஆகிட முடியுமா? இந்த தாட் வந்தாலே ஃபெயில் ஆகிடுவோமாமா. பாபா சொல்கிறார், ஸ்கூலில் போகிறதே லட்சியத்தோட, நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், அப்படித்தானே? அப்படி சொல்லுவாங்களா என்ன? எல்லாரும் வக்கீல் ஆகிடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிடுவாங்களா என்ன? வக்கீலுக்குன்னு படிக்க போயிட்டு எல்லாருமே வக்கீல் ஆகிடுவாங்களா அப்படின்னு நினச்சா படிக்க மாட்டாங்க. படிக்கலைன்னா ஃபெயில் ஆகிடுவாங்க. 16,108 மணி மாலையும் உள்ளது. முதலில் யார் வருவார்? யார் எவ்வளவு புருஷார்த்தம் செய்கிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் முன்னால் வருவார்கள். ஒருவர் மற்றவரை விட தீவிர புருஷார்த்தம் செய்கிறீர்கள் தானே? ஒருவர் மற்றவரை விட தீவிர முயற்சி செய்கிறீர்கள் தானே? குழந்தைங்களாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது, இப்பொழுது நான் இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட்டு வீடு செல்ல வேண்டும், இதுவும் நினைவு இருக்க வேண்டும். அப்பொழுது தீவிர புருஷார்த்தம் ஆகிவிடும். தீவிர புருஷார்த்தியாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். குழந்தைங்களாகி உங்களுடைய புத்தியில் இருக்கணும் என்ன? அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி தரக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு தந்தை தான். இன்றைய உலகத்தில் இத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் 9 லட்சம் பேர் தான் இருக்க போகிறீங்க. அதுவும் கூட தோராயம் என்று சொல்லப்படுகிறது. சத்தியுகத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? ராஜாயி குச்சி மே குச்சி தோ ஆத்மி. ராஜ்யம் அப்படின்னா அதில் கொஞ்சம் மனிதர்கள் இருக்கணும் இல்லையா? இங்கே ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டு இருக்கிறது. புத்தி சொல்லுது, சத்தியுகத்தில் மிக சின்ன மரமாக இருக்கும், ரொம்ப அழகான மரமாக இருக்கும். அதற்கு பேரே சொர்க்கம், பாரடைஸ். குழந்தைங்களாகி உங்களுடைய புத்தியில் முழு சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கிறது. யகுபி சதைவ் ஃபிர்தா ரகே தோபி அச்சாகே. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருந்தால் கூட நல்லது தான். சொல்லிட்டு இருக்கும்போதே பிரம்மா பாபாவுக்கு இருமல் வருது. இருமலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எக காசி ஆதி ஹோத்தி ஹே, எக கர்ம போகு ஹே, எக புராணி சுத்தி ஹே. இது பழைய செருப்பு.
இந்த இருமெல்லாம் ஏற்படுது அப்படின்னா அது கர்ம போகு. நை தோ யகா மில்னி நகிகை, புது சரீரம் இங்கே நமக்கு கிடைக்கப் போவது இல்லை. நானும் புனர்ஜென்மம் எடுப்பது இல்லை. சிவபாபா சொல்ற, நான் புனர்ஜென்மம் எடுக்க போகிறது இல்லை, நான் கர்ப்பத்திலையும் வரப்போகிறது இல்லை. நானும் சாதாரண சரீரத்தில் பிரவேசம் செய்கிறேன், வானப்பிரஸ்த நிலையில் இருப்பவரின் சரீரத்தில் பிரவேசம் செய்கிறேன். இப்பொழுது சப்தத்தை கடந்து சாந்திதாமம் செல்ல வேண்டும். எப்படி இரவு பகலாகி விடுகிறது, பகல் இரவாக அவசியம் ஆகத்தானே வேண்டும். அதே போல பழைய உலகம் அவசியம் விநாசமாகத்தான் வேண்டும். இந்த சங்கமயுகம் அவசியம் முடிவடையும். பிறகு சத்யுகம் வரும். குழந்தைகளாகி நீங்கள் நினைவு யாத்திரையில் மிகுந்த கவனம் கொடுக்க வேண்டும். ஆனால் அது இப்பொழுது குறைவாகத்தான் இருக்கிறது. திரும்பவும் பாபா பழைய வார்த்தையை பிடிச்சிக்கிட்டார். என்ன வார்த்தை? பழைய வார்த்தை. इसलिए பாபா பேபி ககத்தேகே. ஆகவே பாபா என்ன சொல்றார்? பேபி என்று கூறுகிறார். பேபிப்பன் திகாத்தேகே, குழந்தைத்தனத்தை காண்பிக்கிறீர்கள். சொல்றீங்க பாபாவை என்னால் நினைவு செய்ய முடியவில்லை என்றால் பேபி என்றுதானே கூறுவோம் அல்லவா? நீங்களோ சின்ன பேபியாக இருக்கிறீர்கள். தந்தையை மறந்து போகிறீர்களா என்ன? இனிமேலும் இனிமையான அப்பா, டீச்சர், குரு, அரை கல்பம் இவரைத்தான் அன்போடு நினைவு செய்து வந்தோம், இவரை போய் மறந்து விடுகிறீர்களா? அரை கல்பம் துக்கத்தில் நீங்கள் இவரை நினைவு செய்தீர்கள். ஏ கடவுளே, பகவானே என்று ஆத்மா சரீரத்தின் மூலமாக கூறுகிறது அல்லவா? இப்பொழுது நான் வந்திருக்கிறேன், நல்ல விதமாக நினைவு செய்யுங்கள், நிறைய பேருக்கு பாதை காண்பியுங்கள். வரும் காலத்தில் நிறைய விருத்தி எண்ணிக்கையில் அதிகரித்து கொண்டே இருப்பீர்கள். தர்மத்தினுடைய விருத்தி நிகழும் அல்லவா? அரவிந்த கோஷரனுடைய எடுத்துக்காட்டு கூட இருக்கிறது. முதல்ல எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க, இன்றைக்கு எவ்வளவு சென்டஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, அதெல்லாம் பக்தி மார்க்கம். இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது, புருஷோத்தமம் ஆகக்கூடிய ஞானம் இது. நீங்கள் மனிதனிலிருந்து தேவதை ஆகுகிறீர்கள். தந்தை வந்து எல்லா அழுக்காகிவிட்ட ஆடைகளை எல்லாம் சுத்தமாக்குகிறார். அவருடைய மகிமை எவ்வளவு உயர்வானது. இங்கே முக்கியம் நினைவு. ஞானம் ரொம்ப சகஜம். முரளி படித்து சொல்லுங்க, நினைவு செய்துட்டே இருங்க. நினைவு செய்து செய்து ஆத்மா பவித்திரமாகிவிடும், பெட்ரோல் ஃபுல் ஆகிடும். பிறகு நீங்கள் பறக்க ஆரம்பிச்சிடலாம். சிவபாபாவினுடைய ஊர்வலம் என்று கூட இதை கூறலாம், குழந்தைகள் என்றும் கூறலாம். பாபா கூறுகிறார், நான் வந்திருப்பதே காமச்சிதையிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை யோக அக்னியில் அமரச் செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன். யோகத்தினால் ஆரோக்கியமும் ஞானத்தினால் செல்வமும் கிடைக்கிறது. अच्छा நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बात की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணைக்கு முக்கியமான சாரம், லட்சியம் குறிக்கோளை எதிரே வைத்து குஷியாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் உள்ளச்சோர்வு அடைந்து விட வேண்டாம். லட்சியம் குறிக்கோளை எதிரே வைத்து குஷியாக இருக்க வேண்டும். ஒருபோதும் உள்ளச்சோர்வு அடைந்து விட வேண்டாம். எல்லாரும் ராஜா ஆகிவிடுவார்களா என்ன என்ற சிந்தனை ஒருபோதும் செய்யாதீர்கள். புருஷார்த்தம் செய்து உயர்ந்த பதவி அடைய வேண்டும். மிகவும் அன்பான தந்தையை மிகவும் அன்போடு நினைவு செய்யுங்கள். இதில் பேபி ஆகிவிட வேண்டாம். நினைவு செய்வதற்கு அதிகாலை நேரம் சிறந்தது. மிக ரிலாக்ஸாக அமைதியாக அமர்ந்து நினைவு செய்யுங்கள். வரதானம், யக்ஞ சேவை மூலம் சர்வ பிராப்திகளின் பிரசாதத்தை பிராப்தியாக பெறக்கூடிய ஆல்ரவுண்ட் சேவாதாரி பவ. யக்ஞ சேவை மூலம் சர்வ பிராப்தி எனும் பிரசாதம் பெறக்கூடிய ஆல்ரவுண்டு சேவாதாரி ஆகு. யக்ஞ சேவைன்னா என்ன? நம்ம சென்டரில் என்ன சேவை உண்டோ எல்லா சேவையும் செய்யணும். ஆல்ரவுண்டுன்னா என்ன? எல்லா சேவையும். இது பெரிய சேவை, இது சின்ன சேவை, அதெல்லாம் புதுசாக உள்ளவங்க பார்த்துப்பாங்க, இதெல்லாம் சிஸ்டர்ஸ் பார்த்துப்பாங்க, அதெல்லாம் பிரதர்ஸ் பார்த்துப்பாங்க. இல்லை, எல்லா சேவையும் செய்கிறதுக்கு பாபா சக்தி கொடுப்பார். யக்ஞ சேவை மூலம் எல்லா பிராப்திகளையும் பிரசாதமாக பெறக்கூடிய ஆல்ரவுண்டு சேவாதாரி ஆகுங்கள். சங்கம் யுகத்தில் ஆல்ரவுண்டு சேவை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. இதுவும் டிராமாவில் ஒரு லிஃப்ட்டு. எல்லாருக்கும் எல்லா சேவையும் கிடைக்காது. எப்பவும் சங்கம் யுகத்தில் தான் A to Z செய்கிறதுக்கான சேவை கிடைக்குது.
இதுவும் கூட ஒரு லிஃப்ட் அப்படின்றார். உங்களால் எல்லா சேவையும் செய்ய முடியுமா? உங்களுக்கு லிஃப்ட் கிடைச்சிருக்குதுன்னு அர்த்தம். பாபா சொல்றார், இதை நீங்கள் அன்போடு செய்யும் பொழுது, ஆல்ரவுண்டாக எல்லா சேவையும் செய்யும் பொழுது அதற்கான பிராப்தியும் பிரசாதமாக தானாகவே கிடைத்து விடுகிறது. அப்பொழுது நீங்கள் தடையற்றவர் ஆகிவிடுகிறீர்கள். யார் ஆல்ரவுண்டர் சேவை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, தடையே இல்லைன்றார். நீங்கள் ஏதோ ஒரு சேவையை ஒதுக்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது மூலமாக பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். எந்த சேவையாக இருந்தாலும், சொல்லின் மூலமாக சேவையா, உடலின் மூலமாக சேவையா, பொருளின் மூலமாக சேவையா, மனதின் மூலமாக சேவையா, சம்பந்தம் தொடர்பின் மூலமாக சேவையா, தோற்றத்தின் மூலமாக சேவையா, எந்த சேவைக்கும் பின்வாங்கவே கூடாது. பாபா சொல்றார், நீங்கள் எல்லா சேவையும் செய்யும் பொழுது எல்லா தடைகளுமே அழிந்து போய் விடுகிறது. ஏக் பாரி சேவாக்கோ அவர் ஹசார். பாபா சொல்றாங்க, நீங்கள் ஒரு மடங்கு சேவை செய்யும் பொழுது 1000 மடங்கு சேவைக்கான பலன் கிடைத்து விடுகிறது. சதா ஸ்தூலம் சூட்சம் இரண்டிலுமே நீங்கள் சேவையின் ஈடுபாட்டில் இருக்க வேண்டும். யாரையும் திருப்திப்படுத்த வேண்டும். இது எல்லாவற்றை விட பெரிய சேவை. யாரையும் திருப்திப்படுத்த வேண்டும், இது எல்லாவற்றை விட பெரிய சேவை. நீங்கள் மெகமான் நிவாசி கர்னாக எக சப்சே படா பாக்கியகே. வந்தவங்களே உபசரிப்பது என்பது எல்லாவற்றை விட மிகப்பெரிய சேவா. உபசரிப்பது அப்படின்னா பாபா சொல்றார், வெறும் சாப்பாடு கொடுத்து மட்டும் இல்லை, அன்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து, சூட்சமத்திலையும் ஸ்தூலத்திலையும் சாப்பாடும் கொடுத்தாகும். பாபா சொல்றார், நீங்கள் யார் நம்ம எதுக்க வந்தாலும் சரி, அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து என்ன பண்ணணும், அனுப்பணும். சந்தோஷமாக போகணும். நம்மளை விட்டுட்டு அவங்க நடந்து போகும்போது எப்படி போகணும்? அப்போது நீங்கள் நல்லபடியாக உபசரித்தால் தானே முடியும். அப்போ சிலருக்கு சக்தி தேவைப்படும், சிலருக்கு குணம் தேவைப்படும், சிலருக்கு அன்பு தேவைப்படும், சிலருக்கு மரியாதை தேவைப்படும், சிலருக்கு தண்ணி கூட தேவைப்படும். தண்ணி தேவைப்படுதுன்னா அவங்கள்ட்ட போய் ஞானம் கேட்குறீங்களான்னு கேட்க முடியாது. முதல்ல தண்ணி குடிங்க. பாபா சொல்றார், அப்படி விருந்தாளியை உபசரிப்பது போல நீங்கள் சேவை செய்வது எல்லாவற்றை விட மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்றார் பாபா. திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது எல்லாவற்றை விட மிகப்பெரிய பாக்கியம். ஸ்லோகன், ஸ்வமானத்தில் நிலைத்து இருங்கள், அப்பொழுது அநேக விதமான அபிமானங்கள் தானாகவே சமாப்தி ஆகிவிடும். ஸ்வமானம், ஆத்ம பெருமையில நிலைச்சிருங்க. நான் எப்பேற்பட்ட ஆத்மா, இந்த பெருமையில நிலைச்சிருக்கும் போது தானாகவே சரீர ரீதியான தற்பெருமைகள் எல்லாம் அழிந்து போய்விடும், அபிமானம் அழிந்து போய்விடும். அவ்யக்த இஷாரா, ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டியை கடைபிடியுங்கள். எப்படி உலகத்தில் ராயலான ஆத்மாக்கள் ஒருபோதும் சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பொருட்களில் தன்னுடைய புத்தியை, நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள். அவைகளை பார்த்தும் பாராது இருப்பார்கள், கேட்டும் கேளாது இருப்பார்கள். அதுபோல நீங்கள் ஆன்மீக ராயலான ஆத்மாக்கள் எந்த ஆத்மாவினுடைய சின்ன சின்ன விஷயங்களில் செல்லாதீர்கள். எந்த ஆத்மாவினுடைய சின்ன சின்ன விஷயங்களில் செல்லாதீர்கள். யார் ராயலாக இல்லையோ அவர்கள் தன்னுடைய புத்தியை இந்த வீணான சின்ன சின்ன விஷயங்களில் கொடுக்க ராயலாக இல்லாதவங்க சின்ன விஷயங்களில் நேரம் கொடுப்பாங்க, கவனம் கொடுப்பாங்க. ஆன்மீக ராயலான ஆத்மாக்களுடைய வாயில ஒரு பொழுதும் சாதாரண வார்த்தை கூட வராது, வீணான வார்த்தை கூட வர முடியாது அப்படின்றார் பாபா. அச்சா, நல்லது. பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய சுபாவத்தை தந்தைக்கு சமமாக ஈஸியாக்கிக்கோங்க. உங்களுக்குள்ள எந்த ஒரு கர்வமும் வந்துட வேண்டாம். ஞானம் நிறைந்த புத்தி கொண்டவராக இருங்க. அபிமானம் இருக்க வேண்டாம். சேவை செஞ்சாலும் சில பேர் பேபி புத்தி ஆயிடுறாங்க, பேபிலையும் பேபி ஆயிடுறாங்க. எதனால்? சேவை செய்தாலும் ஞானம் சொன்னாலும் பாபாவை நினைவு செய்யலை, பாபாவை மறந்துடுறோம் அப்படின்னா அவங்களை பார்த்து பாபா சொல்றார், பேபியிலும் பேபி அப்படின்றார். நாம் இளவரசன் இளவரசி ஆக போகிறோம். அப்பேற்பட்ட பதவியை பாபா நமக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தந்தையை எப்படி மறக்கலாம்? கைகள் வேலை செய்தாலும் உள்ளம் தந்தையை நினைவு செய்யட்டும்.